வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள அடல் சுரங்கப்பாதையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். உலகளாவிய நலனை கருத்தில் கொண்டு நாட்டின் ஆராய்ச்சியாளர்களும் கல்வியாளர்களும் சுயசார்பு இந்தியா கனவை நனவாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் 99%க்கும் அதிகமான இடங்கள் திறந்தவெளி கழிப்பிடத்திலிருந்து விடுபட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், ஆந்திரா ஆகிய மாநிலங்கள் பொது விநியோக திட்ட செயல்பாடுகளுக்காக கூடுதலாக 7376 கோடி ரூபாய் கடன் பெறுவதற்கு மத்திய நிதி அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. இந்தியா, பங்களாதேஷ் கடற்படைகள் இன்று கூட்டு ஒத்திகை பயிற்சி மேற்கொள்கின்றன. இனி விரிவான செய்திகள். உலகிலேயே கடல் மட்டத்திலிருந்து மிக உயரமான இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுரங்கப்பாதையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார். அடல் சுரங்கப்பாதை என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த பாதை இமாச்சல பிரதேச மாநிலம் மனாலி, லாஹுல் ஸ்பிட்டி இடையே சுமார் 9 கிலோமீட்டர் நீளத்துக்கு அமைக்கப்பட்டுள்ளது. பனிப்பொழிவு காரணமாக இந்த சாலையில் ஆண்டுதோறும் 6 மாதங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வந்தது. இதற்கு தீர்வு காணும் வகையில் ஏற்கனவே இருந்த சாலை பனிப்பொழிவால் பாதிக்கப்படாமல் இருக்க சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்கப்பாதை கடல் மட்டத்திலிருந்து 3000 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இந்த சுரங்கப்பாதையால் மனாலி, லே இடையேயான பயண நேரம் 4 முதல் 5 மணி நேரம் குறையும். எல்லைப்புற சாலைகள் நிறுவனம் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த கடுமையான பருவநிலைக்கு இடையே சுரங்கப்பாதையை அமைத்துள்ளதாக அந்த நிறுவனத்தின் தலைமை பொறியாளர் திரு கே பி புருஷோத்தமன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய நலனை கருத்தில் கொண்டு நாட்டின் ஆராய்ச்சியாளர்களும் கல்வியாளர்களும் சுயசார்பு இந்தியா கனவை நனவாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வைஸ்விக் பாரதிய உச்சி மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு பேசிய அவர், தொழில்துறைக்கும் கல்விக்கும் உதவும் வகையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்திய அறிவியலின் வரலாற்றை உலகறிய செய்ய வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இளைஞர்கள் அறிவியலை வளர்ப்பதற்கு ஊக்கம் தரப்பட வேண்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இளைய தலைமுறையினருக்கு பாதுகாப்பான, செழிப்பான எதிர்காலத்தை உருவாக்குவதே இந்த உச்சிமாநாட்டின் நோக்கமாகும் என்று பிரதமர் கூறினார். பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் இணைக்கும் ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்றும், நாட்டின் செழுமைக்கு இது அடிகோலும் என்றும் திரு மோடி தெரிவித்தார். விவசாயிகளுக்கு உதவும் வகையிலான ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்க அரசு விரும்புவதாக பிரதமர் கூறினார். நாட்டில் உணவு தானியங்களின் உற்பத்தியை பெருக்குவதற்கு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் பெரும் முயற்சி எடுத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதனால் இறக்குமதிகள் குறைந்து உணவு உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக குறிப்பிட்டார். அறிவியல் ஆராய்ச்சியில் புதுமை படைத்தல் ஆகியவற்றை ஊக்குவிப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். 2014ஆம் ஆண்டில் நாட்டில் புதிய தடுப்பூசிகள் அறிமுகம் செய்யப்பட்டதாக கூறிய அவர், உள்நாட்டிலேயே ரோட்டோ வைரஸ் தடுப்பு மருந்து உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மற்றொரு தடுப்பு மருந்தான நியூமோகாக்கல் மருந்தை சந்தைப்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். 2025ஆம் ஆண்டுக்குள் நாட்டிலிருந்து காசநோயை முற்றிலும் ஒழிக்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். சூப்பர் கம்ப்யூட்டர் மற்றும் சைபர் உலகில் அரசு புதுமைகளை படைத்து வருவதாக சுட்டிக்காட்டினார். செயற்கை அறிவு, ரோபோட்டிக்ஸ், தொலை உணர்வு கருவிகள் மற்றும் தகவல் தொகுப்பு ஆய்வுகளுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் கூறினார். இந்த உச்சிமாநாட்டில் 55 நாடுகளிலிருந்து இந்திய வம்சாவழியைச் சேர்ந்த 10,000த்திற்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்களும் கல்வியாளர்களும் காணொலி வாயிலாக கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இம்மாதம் 31ஆம் தேதி வரை இந்த உச்சிமாநாடு நடைபெறும். நாட்டில் 99%த்திற்கும் அதிகமான இடங்கள் திறந்தவெளி கழிப்பிடங்கள் அற்றவையாக மாறிவிட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவு நிகழ்ச்சி மத்திய குடியிருப்பு மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகத்தின் காணொலி காட்சி மூலம் நேற்று கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் பேசிய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி, சுத்தமான, ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவோம் என்று அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என கூறினார். 2014ஆம் ஆண்டில் எந்த நகரிலும் மாநிலங்களிலும் இதற்கான முக்கியத்துவம் அளிக்காத நிலையில் தற்போது 97% நகரங்களில் திறந்தவெளி கழிப்பிடங்கள் இல்லாதவையாக உள்ளதாக மத்திய குடியிருப்பு மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் செயலர் துர்கா சங்கர் மிஸ்ரா தெரிவித்தார். 2014இல் 18% திடக்கழிவு நிர்வாகம் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டதாகவும் தற்போது 67% திடக்கழிவு திறம்பட நிர்வகிக்கப்பட்டு வருவதாக கூறினார். மகாத்மா காந்தியடிகளின் 151வது பிறந்த நாளன்று காதி மற்றும் கிராம தொழில் முன்னேற்ற ஆணையம் ஜம்மு காஷ்மீரில் பல்வேறு வேலைவாய்ப்பு திட்டங்களை நேற்று தொடங்கியது. பாரமுல்லாவில் 100 குடும்பங்களுக்கு மின்சக்தியில் இயங்கும் பானை வனையும் எந்திரங்களை காதி அமைப்பின் தலைவர் திரு வினய்குமார் சக்சேனா வழங்கினார். மரத்தில் கைவினைப் பொருட்கள் பயிற்சி திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார்.
நாடு முழுவதும் 150 இடங்களில் காதி கிராம ஆணையம் சார்பில் இத்தகைய திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. உத்தரப்பிரதேசம் மற்றும் ஆந்திர மாநிலங்கள் பொது விநியோக திட்ட செயல்பாடுகளுக்காகவும் எளிய வகையில் வர்த்தகம் செய்வதற்கான திட்டங்களுக்காக கூடுதலாக 7,376 கோடி ரூபாய் கடன் பெறுவதற்கு மத்திய நிதி அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. கோவிட் தொற்றால் ஏற்பட்டுள்ள சூழல் காரணமாக பாதிப்புகளை சரி செய்வதற்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% அளவுக்கு கடன் வாங்கிக் கொள்ளலாம் என கூறியுள்ளது. இதனால் 4,27,302 கோடி ரூபாய் அளவுக்கு மாநிலங்களுக்கு கடனுதவி வழங்கப்பட்டது. ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், மின்சக்தி சீர்திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு இந்த நிதி பயன்படுத்தப்படும். தமிழகத்தை பொறுத்தவரை கோவிட் தொற்றின் தன்மையை பொறுத்து பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவு செய்யப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். நம்முடைய அரசை பொறுத்தவரையும் தெளிவாக முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அது பொருந்தும். அதே நேரத்தில் பள்ளிகளை திறப்பது என்பது இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய முதலமைச்சருடைய கருத்துக்கள் அறிகின்ற போது, நாங்கள் பேசுகின்ற போது, சூழ்நிலைகள் மாறுகின்ற போதுதான் அதை பற்றி அரசு பரிசீலிக்குமே தவிர வேறொன்றும் இல்லை. அனைவருக்கும் பாடப்புத்தகம் கூடுதலாகவே ஒவ்வொரு முதன்மை கல்வி அலுவலருக்கும் மாவட்ட கல்வி அலுவலருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு எண்ணிக்கை கூடுதலாக இருந்தாலும் அதற்கான தேவைகளை நம்முடைய பாடநூல் நிறுவனத்தின் மூலமாக தருவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். நம்முடைய எஸ்சிஆர்டியிலிருந்து வழங்கப்படுகிற சிலபஸை தான் மெட்ரிக் பள்ளிகள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆகவே தேவையான அளவிற்கு எங்களிடத்திலே தயார் நிலையில் இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையும் அரசு உதவி பெறுகிற பள்ளியில் அனைத்தும் இலவசமாக நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்தியா பங்களாதேஷ் கடற்படைகள் இன்று கூட்டு ஒத்திகை பயிற்சி மேற்கொள்கின்றன. வங்காள விரிகுடாவின் வடக்கு பகுதியில் இந்த ஒத்திகை பயிற்சிகள் நடைபெறும். போர் ஒத்திகை, மீட்பு நடவடிக்கைகள், ஹெலிகாப்டர் பயிற்சி போன்ற பல்வேறு அம்சங்களில் இந்த பயிற்சி நடைபெறும் என்று பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. 4 மற்றும் 5ஆம் தேதி இரு நாடுகளின் கடற்படைகளும் சர்வதேச கடல் எல்லையில் கூட்டாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளும். பழங்குடியினத்தவர் தயாரிக்கும் பொருட்களை மின்னணு முறையில் வர்த்தகம் செய்வதற்கான இணையதளத்தை மத்திய பழங்குடிகள் நலத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் முண்டா நேற்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் மற்றும் பிற பழங்குடியின பகுதிகளில் இருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை அமேசான் போன்ற இணையதளங்களில் சந்தைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். ஜார்க்கண்டில் உள்ள பகூரில் கிடைக்கும் தூய்மையான தேன் உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்துதலை அமைச்சர் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் இருந்து 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கைவினைப் பொருட்களை விற்பனை செய்வதற்கு அரசு சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் கரீப் பருவத்தில் 1,97,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 16,000 விவசாயிகள் பயன்பெற்றுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. 2020-2021 ஹரியானா மாநிலத்திலிருந்து பருத்தி கொள்முதல் செய்வதற்கான பணி தொடங்கியுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையிலேயே பருத்தி கொள்முதல் செய்யப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் விநியோகம் குறித்த 100 நாள் தொடர் இயக்கம் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் நேற்று தொடங்கி வைத்தார். கடந்த மாதம் 29ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட மார்கதர்சிகா என்ற திட்டத்தின் அடிப்படையில் இந்த இயக்கம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த 100 நாட்களுக்குள் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கு கிராம சபைகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. துபாயில் நேற்றிரவு நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஐதராபாத் அணி சென்னை அணியை 7 ரன் வித்தியாசத்தில் தோற்கடித்தது. முதலில் விளையாடிய ஐதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட்டுகளை இழந்து 164 ரன் எடுத்தது. 165 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 5 விக்கெட் இழந்து 157 ரன் எடுத்து தோல்வியை தழுவியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள அடல் சுரங்கப்பாதையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். உலகளாவிய நலனை கருத்தில் கொண்டு நாட்டின் ஆராய்ச்சியாளர்களும் கல்வியாளர்களும் சுயசார்பு இந்தியா கனவை நனவாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் 99%க்கும் அதிகமான இடங்கள் திறந்தவெளி கழிப்பிடத்திலிருந்து விடுபட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், ஆந்திரா ஆகிய மாநிலங்கள் பொது விநியோக திட்ட செயல்பாடுகளுக்காக கூடுதலாக 7,376 கோடி ரூபாய் கடன் பெறுவதற்கு மத்திய நிதி அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. இந்தியா பங்களாதேஷ் கடற்படைகள் இன்று கூட்டு ஒத்திகை பயிற்சிகள் மேற்கொள்கின்றன. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AIR_News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.